ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி கேரளா சத்யா ஸ்பெஷல் கூட்டுக்கறியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓணம் பண்டிகை சத்தியிலும் கல்யாண விருந்துகளிலும் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான இந்த கூட்டுக்கறி ஈஸியாயும் டேஸ்டியாயும் நமக்கு செஞ்செடுக்கலாம். இன்றைக்கி நம்ம நேந்திரக்காயும் சேனக்கிழங்கும் சுண்டலும் வச்சு தான் இந்த கூட்டுக்கறி தயார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக சேனக்கிழங்கும் கூட ஒரு நேந்திரக்காயும் நான் எடுத்திருக்கு. பாருங்கள், இந்த சேனக்கிழங்கிൻ്റെ பாதி தான் நான் எடுக்கிறேன். கூட ஒரு நேந்திரக்காய் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்த நேந்திரக்காய் தான், அதனால தான் அந்த கலரில் இருக்குது. 1/4 கப்பு சுண்டலை நான் வேக வச்சு எடுத்திருக்கு. கருப்பு கலரு சுண்டல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ஒயிட் கலரில் தான் இருந்தது, அதனால தான் நான் ஒயிட் கலரில் சுண்டல் எடுத்திருக்கு. காயும் சேனக்கிழங்கும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அது ஒரு கடாயிலேக்கு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் போட்டு நமக்கு வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். சேனக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மூடி வச்சு நமக்கு வேக வைக்கலாம். இடையில் மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா நம்ம சேனக்கிழங்கு வெந்ததா இல்லையா என்று செக் பண்ணி பார்க்கலாம். சேனக்கிழங்கு வெந்திருந்தால் கரெக்டாக நம்ம நேந்திரக்காயும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேனக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நமக்கு வேக வச்சுருந்த சுண்டல் இதிலேக்கு சேர்க்கலாம். கருப்பு கலரு சுண்டல் தான் இதில் நல்லாயிருக்கும். கூட்டுக்கறிக்கு கருப்பு கலரு சுண்டல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட ஒயிட் கலர் தான் இருந்தது, அதனால தான் நான் அது போட்டிருக்கேன். இப்போ சுண்டல் வேக வச்சு தண்ணியும் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறமா நமக்கு மிக்சியோட ஜார்லேக்கு 1/2 கப்பு தேங்காய் எடுக்கலாம். கூட 1/2 கப்பு தேங்காய் தனியாக நான் இன்னொரு தட்டிலேக்கு எடுத்திருக்கு, அது நமக்கு தேவை இருக்குது. மிக்சியோட ஜார்லேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தி நல்லா அரைச்செடுக்கலாம். தேங்காய் நல்லா ஃபைனாக அரையக்கூடாது, ஆனால் அரையாமல் இருக்கவும் கூடாது. அதுக்கு தமிழ் எப்படி சொல்லுவோன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மீடியம் அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரையவும் கூடாது, ஆனால் அரையாமல் இருக்கவும் கூடாது. ஒரு அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம நேந்திரக்காயிலும் சேனையிலேக்கும் மிக்ஸ் பண்ணி போடலாம். இதை கொதிச்சதுக்கப்புறமா நல்லா வத்திச்செடுக்கலாம். அப்புறமா இன்னொரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது இது ஒரு சைடிலேக்கு மாற்றி நமக்கு வைக்கலாம். அப்புறமா கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம மாற்றி வச்சுருந்த தேங்காய் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் இருக்கணும். தேங்காய் தீஞ்சு போகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம செய்யணும். இந்த தேங்காய் கூட்டு தான் நம்ம கூட்டுக்கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவையை போட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கூட்டுக்கறியிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சத்யா ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடி ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஓணம் பண்டிகை சத்தியிலும் கல்யாண விருந்துகளிலும் எல்லாம் இந்த கூட்டுக்கறி செய்வாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு குழம்பு தான் இது. நேந்திரக்காயும் சேனக்கிழங்கும் கிடைக்கும்போது இந்த மாதிரி கூட்டுக்கறி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.